பட்டு இங்கே இருக்கே தானே இதானே பட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னா, நாங்கள் வந்து பாண்டி போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பாண்டி ஷாப்பிங் போயிட்டு. எதுக்காக ஷாப்பிங்னா, என்னோட இயரிங் இருக்குல்ல, அது வந்து தம்பி என்ன பண்ணிட்டா பிடிச்சி இழுத்துட்டான், அறுத்துக்கிச்சு. ஜிம்மிக்கு வந்து 2 தூள் ஆயிடுச்சு அந்த வளையெல்லாம். அதை என்ன பண்ண போறோம், கொடுத்துட்டு சேம் கிராம்லயே அதே அப்படியே நாங்கள் வேற புதுசாக எடுக்க போறோம். அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா கிராம் எல்லாம் எடுக்கல. அந்த நகையை அப்படியே மாத்திட்டு வேற எடுக்க போறோம். பட்டு வந்து ஃபர்ஸ்டா அதை எடுத்து கொடுத்த நகை அது. நம்ம அங்க போயிட்டு அதை உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கும் கூட போகிறோம். ஆமா, ஃபங்க்ஷனுக்கு அப்படியே நாங்க டைரக்டா அங்க போய்டுவோம். சித்தி வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ஃபங்க்ஷன் போய்டுவோம். ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் தான். சரி, போலாமா? போலாம். ஆட்டி விட்டா என்ன பட்டு பார்த்துட்டியா? நல்லா தான் இருக்குல்ல, கீழே மட்டும் அம்மா நினைச்சபடியே அது ஒன்றுடா கத்தாடா, அப்பாவுக்கு வலிக்குது. இங்கே வா ஃப்ரெண்ட்ஸ், அடங்கவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். கடல் கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஜொல்லெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான். ஏய், அப்பா போகிற வரையா இல்லையா? அடங்க போயிட்டான். என்னடா போலாமாடா? இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரும். ஆமாம். என்ன பட்டு கிளம்பலாமா? நீ அதை போட்டு பார்த்துட்டே சொல்லு. அப்படியா? சரி. ஓ, ஓகே. சரி சரி சரி. இப்போ எத்தனை கிராம் எடுக்கிறோமோ அத்தனை கிராமுக்கு வந்து வெள்ளி காயின் தராங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நகை எடுத்துகிட்டு ஃபைனலாக சித்தி வீட்டுக்கு வந்துட்டோம். சித்தி வீட்டு பக்கத்துலேயே ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதனால் வந்து அங்கே பாட்டு சத்தம்லாம் கேட்குதா, அதனால் நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் பக்கத்தில் வீடே தான். ஸோ அதனால் அங்கே வந்து ஃபுல்லாகவே சாங் வந்து போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களால் சரியாக பேச முடியாது. அதனால தான் நாங்கள் ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்போம். பட்டு அப்படியே கையம்மைன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிளம்புறது பார்த்தாக்கா 3 மணி நேரமாவது ஆகிடும். ஆக்சுவலாக நான் கிளம்பி முடிச்சிட்டேன். பட் என் சித்தி பொண்ணு வந்து நீங்கள் வாங்கக்கா உங்களுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு செய்யறா. எங்க ஸ்வேதா வச்சு செய்யறா. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. பக்கத்துல எங்க அக்கா வேற கிளம்பிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு. வா அவங்க கூட போகலாம் அப்படின்னு சொன்னேன். உட்கார வச்சு அப்படியே சிற்பத்துக்கு இது பண்ற மாதிரி பட்டு மேக்கப் போட்டுன்னு இருக்கா. அப்படிலாம் இல்லை, எனக்கு ஓவராக மேக்கப் பண்ணால் எனக்கு பிடிக்காது. சரி, ஓகே, ஆசையை ஏன் கெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் மேக்கப் பண்ணியாச்சு. மேக்கப் பண்ணி ஓகே, ஆல்மோஸ்ட் அழகாக என்னை கொஞ்சம் கொண்டு வந்துட்டா. அப்பா, ஒரு வழியாக மேக்கப்லாம் முடிஞ்சுது. லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஓவராக இருக்குதுன்னு கமெண்டில் எதுவும் கழுவிலாம் ஊற்றாதீங்க. ஓகே, ஆசையை கெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் போட்டுக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சாரீக்கு மேட்சாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஜிம்மிக்கு வந்து சூப்பராக மேட்ச் ஆச்சு. அந்த சாரீ பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவுடைய சாரீ. அது தீபாவளிக்கு நான் வந்து ஆசையாக அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த கலர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஓகே, அம்மா என்ன சொன்னாங்க, இந்த சாரீ வந்து நீ போட்டுட்டு போ அப்படி சொன்னாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாரீ. எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாரீ உண்மையாகவே. ஃபங்க்ஷனுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டோம். பட்டு வத்சன் நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸ்வேதாலாம் வரல, அவினாஷ்லாம் வரல. சித்தப்பா நாங்கள் எல்லாருமே ஃபங்க்ஷன் கிளம்பி போயிட்டோம். நாங்கள் ஃபங்க்ஷன் கிளம்பி போனால் அங்கே போயிட்டு எங்களால் எதுவுமே எடுக்க முடியல வீடியோவே. ஏன்னா ஃபுல்லாக டிஜேவாக ஓடிட்டு இருந்தது. டான்ஸ்லாம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வள நம்ம அங்கே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு டேரெக்டாக உள்ளே போயிட்டு சாப்பிட்டு வருஷ கவர் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அங்கே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் காலையில் வீட்டுக்கு வந்துட்டோம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்தாச்சு. நேற்று வந்து கிளம்பணும் இங்கேருந்து, நேற்று ஆஃப்டர்நூன் கிளம்பணும். அப்படியே டேரெக்டாக நம்ம சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். சித்தி வீட்டுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் காலையிலேயே ஒரு 6 o'clockலாம் எழுந்து கடகடன்னு எழுந்து கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி சண்டே பட்டு வந்து ஹோட்டல் கடை கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க இல்லையா, லீவ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி தூங்கி எழுந்து தூக்கத்திலே என்னை பட்டு எழுப்பிட்டுன்னு வந்துட்டாங்க. இவரையும் தூக்கத்திலே ட்ரெஸ் எல்லாம் மாற்றி இட்டுன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த இயரிங் தான் எடுத்தேன். அங்கே ஃபங்க்ஷனில் வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்க முடியல வீடியோ, ஏன்னா வந்து டிஜே போயிட்டு இருந்தது. அதே மாதிரி சாங் டான்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது. அதனால் வந்து எடுக்க முடியல வீடியோ. எடுக்கிறது வேஸ்ட்டு, பேச முடியாது, எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோவும் வந்து வீடியோவே எடுக்கல. டேரெக்டாக ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் இந்த இயரிங் தான் நான் எடுத்தேன். நகை கடை வந்து 2 கடை ஏறி இறங்கி தான் எடுத்தோம். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஜிமிக்கி வந்து வச்சன் வந்து அறுத்துட்டான். அதனால் இந்த ஜிமிக்கியை மட்டும் மாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டோம். அவங்க வந்து மாற்ற மாட்டேன், ஃபுல்லாக தான் நீங்கள் செட்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் வேறு கடை போயிட்டு ஜிமிக்கி மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். 2 grams ஜிமிக்கி சேம் அதே நாங்கள் மாற்றணும் இல்லையா, அதே சேம் கிராம் தான் இது, 2 gram இது. நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பெருசாக என்னால் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சிக்கனமாக எடுத்தாச்சு. இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து வெள்ளி காயின் இருக்கும் இல்லையா, அது வந்து 2 gram ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை நான் பத்திரமா சேஃபாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர ஏதாவது மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, அப்புறம் காரம் மிக்சர்லாம் கொடுத்தாங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. உட்காருப்பாங்க பாரு, உட்காரு கம்முன்னு, அதெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் நகை எடுத்துகிட்டு வந்து தான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போனேன் நான். அது 2 மாதத்துக்கு முன்னாடியே வச்சுன்னு என்ன பண்ணிட்டான், பிடிச்சி அறுத்துட்டான். விளையாடிட்டு இருக்குள்ள என்ன பண்ணிட்டான், ஜிமிக்கை பிடிச்சி அறுத்துட்டான். அந்த ஜிமிக்கி வந்து 2020 நான் இங்கே வந்த புதுசில் 20ல் அந்த ஜிமிக்கி நான் பட்டு எனக்காக ஆசையாக எடுத்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அதான் அந்த கம்பல் தான் எடுத்து கொடுத்தாங்க. இப்போ அது 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் அந்த ஜிமிக்கி சூப்பராக நான் போட்டுட்டு இருந்தேன். அறுத்துட்டான் பயப்புள்ள பிடிச்சி. அறுத்ததுனால அந்த ஜிம்மிக்கு என்ன பண்ணிடுச்சு, அப்படியே கொட்டிடுச்சு தூளாக அந்த வலையெல்லாம். அது 2 மாதமாக அது மாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்து இன்றைக்கி தான் அதை மாற்றிட்டு ஆள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, இப்போ உட்காருவா. கம்முன்னு உட்காரவே மாட்டான் இவன். அதை மட்டும் எடிட் பண்ணுங்க. சரி, நான் அதை மட்டும் எடிட் பண்ணிட்டேன். சரி, தண்ணி குடி. பட்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு கடைக்கு போயிட்டாங்க, ஹோட்டல் கடைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே அவங்க வந்து பிஸியாக தான் இருப்பாங்க. அதனால் நான் தான் சொல்லிவிட்டு வீடியோ ஃபினிஷிங் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபினிஷிங் பண்ணுறேன். நான் எடுக்கல இல்லையா நாங்கள் வீடியோ எதுவுமே அங்கே. அவ்வளோதான். இந்த vlog பிடிச்சிருந்தா அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய் சொல்லு. பாய்.